வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நான் என்பதிலிருந்து அவன் என்பதற்கு பயணப்படுகின்ற ஒரு சிந்தனையை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த நான் என்ற சொல்லும் இந்த நான் என்ற எண்ணமும் தான் நமது வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் இரண்டிற்கும் அடிப்படையாக அமைந்து போகிறது. அதாவது நான் இந்த வேலையை செய்யணும், நான் ஆஃபீஸுக்கு போகணும், நான் அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும், நான் என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கணும். இந்த நும்னு நம்ம தலையில் ஒரு சம்பட்டியை கொண்டு அடிக்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அனைவருமே அமைத்து கொள்கிறோம். அப்போ அந்த நான் என்பதிலிருந்து தான் இது எல்லாமே பண்ணுது. இதெல்லாம் நான் பண்ணி ஆகணும், இது விரும்பியோ விரும்பாமலோ இந்த செயல்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதுதான் துன்பத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா இந்த நான் என்பதனை அவன் என்று நாம் ஒரு மடைமாற்றம் செய்தல் வேண்டும், ஒரு பாவனையை மாற்றணும். இது எல்லாமே அவனுக்கு சொந்தமானது, இது எல்லாமே அவனுடைய செயல், இது எல்லாமே அவனால் செய்யப்படுவது, இது எல்லாமே அவனுக்காக செய்யப்படுவது என்ற பாவனைக்கு மாறணும். இது யார்? அவன். ஆனால் அந்த அவனும் நான் தான். ஆனால் நான் என்ற எண்ணத்தோடு நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த உடலுக்குரிய உடல் அல்லது மனம் என்ற ஒரு எல்லை கட்டிய வடிவிலே நின்று அந்த செயல்கள் எல்லாமே நடைபெறுகிறது. அப்போ அதில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். இப்போ அவன் என்ற இந்த பரந்துபட்ட சிந்தனையில் அந்த அவனாக ஒன்று இருக்கிறது. எடுத்தோடனே நமக்கு அது புரியாது. அதை இறைவன் என்று நாம் ஒரு பாவித்து கொள்ள வேண்டும். இறைவன் தான். அது எடுத்த நிலையிலேயே அந்த இறைவன் தான் நான் என்ற சிந்தனை நமக்குள் எழாது. எனவே அதை அவன் என்று வைத்து கொள்ள வேண்டும். அவன்தான் அனைத்து காரியத்தையும் நிறைவேற்றுகிறான். அவனுக்காக இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. அவனே அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்காகவே அனைத்து செயல்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அனைத்தும் அவனாகவே இருக்கிறான். அவன் எந்த செயலை தேர்ந்தெடுத்து செய்வானோ அந்த செயலை என் மூலமாக செய்கிறான். அவன் எந்த செயலை செய்ய மாட்டானோ அதை என் மூலம் செய்யாமல் இருக்கிறான் என்ற ஒரு மேலோட்டமான பாவனைக்குள்ளே போகணும். இது ஒரு நிலையிலிருந்து, ஏன்னா நான் செய்கிறேன், நான் இன்புறுகிறேன், நான் துன்புறுகிறேன்னே வாழ்ந்து பழக்கப்பட்ட நமக்கு திடீர்னு அவன் அப்படின்னு வருமா அப்படின்னா அது வரணும். அது வந்துருச்சுன்னா நம்ம தர்மா அதர்ம விஷயங்களை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் இந்த நானுக்கும் அந்த அவனுக்குமான தொடர்பு என்ன, இது ரெண்டும் ஒன்றா அது ரெண்டும் வேறையா அப்படிங்கிறத ஒரு நல்ல குருவினுடைய துணை கொண்டு நாம் அறிந்து அந்த நானும் அதுவும் ஒன்று தான், அல்லது நானும் அவனும் ஒன்று தான். அவன் என்ற சொல்லும் இந்த நான் என்ற சொல்லும் வெவ்வேறு பதங்களை குறிப்பதாக இருந்தாலும் அவற்றுக்குரிய ஒற்றுமை என்ன, அவற்றை நாம் எவ்வாறு தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாக அதெல்லாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கி நம்மை புரிய வைப்பார்கள். அப்போ செயல் தூய்மை ஏற்படணும்னா நான் செய்கிறேன் என்ற எண்ணத்திலிருந்து நான்
நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணத்திலிருந்து வெளியேறி அவன் செய்கிறான், அவனே அனுபவிக்கிறான் என்ற ஒரு பரந்துபட்ட சிந்தனைக்குள்ளே நாம் சென்று ஆழமாக அதிலேயே திளைத்திருக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி போகிறது. பாவங்கள்னு ஒன்று இல்லை. அறிவு வந்த நிலையில், அறிவில்லாத நிலையில் நிச்சயமாக பாவம் இருக்கிறது. அப்போ அந்த அறியாமை முழுமையாக நீங்க வேண்டுமென்றால் செயல் தூய்மை வேண்டும். செயல் தூய்மைக்கு நான் என்ற புத்தியிலிருந்து நீங்கி அதை அவன் என்ற புத்தியாக மாற்றி நமது செயல்கள் அனைத்தையும் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு முக்தி கிட்டுவது நிச்சயம். நன்றியும் வணக்கங்க.